மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ யூஸ், நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? ஏன் நான் பழைய வீடியோ இப்போ போடுறேன், நேற்று போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? நெட்வொர்க் இல்லை. இன்றைக்கி தான் வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆச்சு. இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கட்டுமேனு காலையில் போட்டு விட்டேன். ப்ளஸ் வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இது எப்போ அப்லோட் ஆகும் தெரியல. ஒய்ஃபை ஒழுங்காக இருந்துச்சுன்னா அப்லோட் ஆயிரும், ஈவினிங் வரும். இல்லைன்னா கஷ்டம் தான், எப்போ அப்லோட் ஆக தான் போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் குண்டு வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துக்கலாம்ல, எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து அட்லீஸ்ட் எஸ்கேப் ஆக முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா என்ன பண்ண முடியும்? நீங்களும் லைவாக பார்க்கலாம் உசுரோடு இருந்தால். ஸோ அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவுக்கு ரிலேட்டடாகவே ஒரு விஷயங்கள்லாம் வந்து நேற்று தளபதி ஸ்பீச் முடிச்சுட்டு போகும்போது நடந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம், வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்க சேஃபாக இருக்கீங்களா பிரதர், சேஃபாக இருங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு அக்கறையாக இருக்கட்டும். அதுபோக எதுக்கு அங்கே இருக்கீங்க, வாங்க பேசாமல் இங்கே கிளம்பி அங்கெல்லாம் சரியானதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம மேலேயும் அக்கறைப்படுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களா, நம்மளும் வந்து கேள்வி கேட்க, நம்மளும் மேலேயும் அக்கறைப்பட்டு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறீங்களேன்னு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போதைக்கு இந்தியா வர முடியாத சூழலில் இருக்கேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து தீர்க்க முடியாத சிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, தீர்க்க முடியும். பட் என்னால் தனியாக அதை தீர்க்க முடியாது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உங்களை மாதிரி உள்ளம் படைத்தவர்கள் உதவி செஞ்சால் கண்டிப்பாக என்னால் அந்த சிக்கலை தீர்த்துட்டு உடனடியாக இந்தியாவுக்கு வர முடியும். சரி, அது என்னவா இருக்கும் அப்படின்றது உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான், நிதி சிக்கல் தான், வேறு எந்த சிக்கலும் இல்லை. சரி, நீ ஏன்பா இவ்வளோ பேசுகிறீ, டிவி கீழே உதவி கேட்கலாமே, அவங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கேன்னு. அதற்காக நாம் வந்து அதை வந்து கேட்காமலாம் கிடையாது, கேட்காமல் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல. அதற்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை நான் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் தளபதிக்கிட்ட போய் சேரணும்ல. இப்போ நம்ம கேட்கக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் தளபதி காதுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு இது உண்மையாலுமே நம்ம தேவையில்லையா, இவருக்கு வந்து உதவி தேவையா இல்லையன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனால் தளபதி காதுக்கு போகுமா அப்படின்றது தான் இங்கே நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது. சரி, அது வந்து இருந்துட்டு போட்டோம். அது தளபதி காதுக்கு போச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் தமிழ்நாட்டிலேருந்து உங்களை சந்திப்பேன். தளபதி காதுக்கு போகலைன்னா இதே யூஏலே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ என்னப்பா இப்போ முந்தானத்து போட்ட வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு ஒரு சம்பவத்தை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நேற்று தளபதி ஸ்பீச் முடிச்சுட்டு போகும்போது இந்த வீடியோ தான் பயங்கர வைரல். எல்லா மீடியாலையும் இதை தான் எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி பின்னாடி அவ்வளோ வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த போலீஸ் ஜீப் இருக்குது. அந்த போலீஸ் ஜீப் அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பைக் ஓட்டு வரவன் அங்கே வண்டி நிற்கிதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பான். பட் அந்த வண்டியை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வண்டி ரிவர்ஸில் போகுது. அது ஏன்? திருப்பி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் நல்லா ஸ்லோ மோஷனில் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டி திருப்பி ரிவர்ஸில் போகுது. ஏன் போகுது? அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல இந்த போலீஸ் வண்டி அந்த இடத்துல ஏன் போகணும்? அப்படி ரிவர்ஸில் ஏன் போகணும்? இப்போ அந்த ரிவர்ஸில் போகும்போது அந்த இடத்துல பின்னாடி பைக்கில் வந்து எல்லாருமே இடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறாங்க. சரி, இதே ஒரு 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 10, 15, 20 செகண்டுக்கு முன்னாடி நடந்தாவோ, இல்லை ஒரு தளபதியோட வண்டிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் விழுந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இது விழுந்திருக்கும். தளபதியோட வண்டி போய் யார் மேலே ஏறி இருக்கும். அப்போ வந்து மிகப்பெரிய திருப்பி ஒரு சம்பவம் விழுந்திருக்கும். இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். சரி, நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு
தன்னை எதிர்த்து வர்ற அந்த ஒருத்தனை தன்னுடைய கண்ட்ரோலில் ஆக்க பார்க்குவாங்க. கண்ட்ரோல்லே ஆகலையா மொத்தமாக அவனை முடிச்சு விடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய விஷயம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய விஷயம். ஈரான் வந்து என் நாடு என் மக்கள் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன்டா உள்ள நுழையிற அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான், அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானுடைய வளத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஈரானுக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்ணி, ஆனால் ஈரான் ஒரு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு, அவன் வந்து சரியான ஆள் இல்லை, அவன் தயாரிச்சிட்டானா எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்ற ஒரு பூதத்தை எப்படி இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்துருச்சுன்னா தமிழ்நாடே விளங்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே விட்டதே அவங்க தான் பிஜேபியை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அதிகாரம் வர்க்கம் வந்து இன்றைக்கி ஈரானை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒத்தையால் தனியால் நின்று ஈரான் ஒட்டுமொத்த நாட்டையும் எதிர்த்துட்ருக்காப்புல. அமெரிக்கா இஸ்ரேல் அரபு நாடுகள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டர்க்கி, இப்போ நேட்டோ நாடுகள் இணைஞ்சிருச்சு. இப்படி பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே எப்படி பல கட்சிகள், தமிழ்நாட்டில் எப்படி பல கட்சிகள், திராவிட கட்சிகள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக திராவிட கட்சிகள், எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒத்த ஆளை தளபதியை எதிர்க்கிற மாதிரி அங்கே எப்படி ஈரானை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சேம் சுச்சுவேஷன், ஒன்றுத்துக்கு ஒன்று இது இல்லை. இங்கே இப்போ இந்த இடத்துல யார் கூட நிற்கிறா அப்படின்றத மேட்ரு. இந்த இடத்துல தளபதி கூட நிற்கிறது மக்கள். அதே மக்கள் தான் அந்த அவங்களும் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்களும் நிற்கிறாங்க. அப்போ இந்த 2026 நம்ம யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது மக்களோட கையில் இருக்குது. சரி, அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய இந்த நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு தளபதியோடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணாங்க. சானியாக வச்சது தான் வந்து கரூர் சம்பவம். எப்படி ஈரானில் வந்து நியூக்ளியர் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களோ அதே மாதிரி கரூர் சம்பவத்தை இவங்களே ஏற்பாடு பண்ணி இவங்களே நடத்திவிட்டு கடைசியில் தளபதி மேலே பழியை தூக்கி போட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த கரையை வந்து அவர் மேலே வச்சுருக்காங்க. அப்படியே கரூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுத்து அவர் மீண்டு வந்து திருப்பியும் வந்து பிரச்சாரங்கள் பண்ணும்போது ஒரு பக்கம் நேற்று தளபதி சொன்ன மாதிரி நீ எஸ்ஓபி போடு, நான் இந்த பக்கம் அவதூறை போடுறேன், 2 பேரும் சேர்ந்து அவன் நடிப்போம், முடிஞ்ச அளவுக்கு அவனை உள்ளே விட்டுறவே கூடாது அப்படின்ற அந்த மோடில் தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமாக அவங்க படத்தில் அவதூறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நபர்களுக்குடைய உள்ள பிரச்சனை, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனையை அவங்களா தீர்த்துக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை அது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெளியில் விட்டு இன்றைக்கி அதை வச்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சு டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னமோ தமிழ்நாட்டுக்கு அதனால் வந்து பேரழிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி மீடியாக்காரங்களை செருப்பை கொண்டு அடித்தா மட்டும் படைய பத்தாது, சாணியை கரைச்சி தலையில் ஊற்றி கழுத மேலே ஏற்றி விடணும், செம்புள்ளி கரும்புள்ளி கற்று. அப்போ தான் இந்த பரதேசி மீடியாங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு இப்போ இவங்களுக்கு தெரியல. என்னடா எவ்வளோ தூரம் போனாலும் மக்கள் திரும்ப இவரை தானே ஆதரிக்கிறாரு, இவர் பின்னாடி தானே தளபதி பின்னாடி தானே போகிறாங்க அப்படின்ற அந்த காண்டில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது நமக்கு வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன வேணால் பண்ணணும், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைக்கு இந்த இடிச்சுக்கிட்டு விழுந்தது வச்சது இந்த சம்பவம்லாம் பார்த்தா ஏன் வந்து இவங்க வந்து ப்ரீ பிளானாக இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி மனநிலை எனக்கு தோணுது. ஏன்னா காவல்துறை வந்து மொத்தமாக அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அந்த போலீஸ்கார ஜிபிக்கிட்ட வண்டி ஓட்டினவர்கிட்ட போயப்பா கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போய்டுமோ, வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் யாருக்கு செய்ய மாட்டாரா என்ன? மேலேருந்து ஆர்டர் வந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இங்கே வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அப்படியே கருணையோடலாம் மக்கள்கிட்ட நடந்துக்கிறதுலாம் கிடையாது. காவல்துறை வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன வேணால் இங்கே செய்யலாம், என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு தளபதியோடைய பிரச்சாரம் வந்து இப்போ பல இடங்களில் நடக்க போகுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மேனிஃபெஸ்டோ இன்னும் வெளியில் விடலை. ஆனால் அவர் வேலூர்லேயும் சரி தஞ்சாவூர்லேயும் சரி அவர் கொடுத்த 2 அறிக்கைகளுமே பயங்கரமான ஸ்ட்ராங்கான அறிக்கை. இந்த பக்கம் வேலூரில் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மக்களின் அடிப்படை தேவையை வந்து அவருடைய மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் வருன்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு டாப் டு எண்டு வரைக்கும் முழு பிரச்சனையும் பேசி என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் நான் வந்தால் கொடுப்பேன், எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணி தருவேன் விவசாயத்துக்கு அப்படின்றத வந்து முழுசாக தஞ்சாவூரில் சொன்னவர். இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தமிழ்நாடை இவங்க கொள்ளையடிக்கணும். சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே இது வரைக்கும் யார் கண்ட்ரோலும் இல்லாத ஒரு மாநிலம். மற்ற எல்லா மாநிலம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு மாநிலம் காங்கிரஸ் இருக்கும், ஏதாவது ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா பிஜேபி இருக்கும். இப்படி அவங்க தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க செய்யாமல் இருந்தால் கூட இவங்க தான் வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலையை நோக்கி தான் போகுது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இபிஎஸ் அவர்கள் இருக்கார். அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாகவே இருந்தாலும் நாளைக்கு அவர் சிஎம் ஆனார்னா அங்கே அமித்ஷா தான் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து திமுகவில் இவர் சிஎம்ஏ ஆனாலும்
இங்கேயும் அதே அமித்ஷா தான் சிஎம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணி வச்சிருக்க ஊழல் அந்த அளவுக்கு. அதான் நேற்று சொன்னார், இங்கே வந்து நீங்கள் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் உடனே டெல்லிக்கு ஓடி போயிடுவீங்கன்னால அதே சூழ்நிலை தான். ஸோ அப்போ இந்த இடத்துல டிஎம்கே வந்தாலும் பிஜேபி பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே வந்தாலும் பிஜேபி பிரச்சனை இல்லை. ஏன்னா யார் வந்தாலுமே அவங்களுடைய கவர்னன்ஸ் தான் நடக்க போகுது இன்டைரக்டாக. திமுக வந்தால் இன்டைரக்டாக அவங்க கவர்னன்ஸ் நடக்கும், அதிமுக வந்தால் டைரெக்டாக அவங்க கவர்னன்ஸ் நடக்கும். ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டையுமே எதிர்த்து தான் இன்றைக்கி யார் களத்தில் இறங்கியிருக்கான்னு பார்த்தா தளபதி அவர்கள். நான் என் மக்களுக்காக இறங்கியிருக்கேன், இதுக்கு மேலே தமிழ்நாடு விட்டால் தமிழ்நாடு நாசமாக போயிடும். ஏன்னா இவங்க மக்கள் ஓட்டு போடுறது, மக்கள் உசுரோடு வச்சுக்கிறது அது மட்டும்தான். ஓட்டுன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளாம் உசுரோடு இருக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. என்றைக்கும் நம்மளை கொண்டு விட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வளங்கள் இல்லை அப்படின்னா, நமக்கான தற்சார்புன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொன்னாமோ அதை கேட்டு போயிடுவோம். அவங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாடு மாறிடும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, ஒரே ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது தளபதி மட்டும்தான். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. கேண்டிடேட்ஸ் போடணும், மேனிஃபெஸ்டோ இறக்கணும், தளபதி எல்லா இடத்துக்கும் போய் பேசணும். அதுக்கப்புறமா வந்து மாநாடு போடுவாங்களான்னு தெரில, இன்னொரு மாநாடு இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மாநாடு வர்றதுக்கு இப்போ சான்ஸ்லாம் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் இந்நேரம் அதுக்கான பர்மிஷனை வாங்கியிருக்கணும், இல்லைனா அதுக்கான டேட்டெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலைகள் நடக்கணும். ஸோ மற்றபடி எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டம் போட்டு அவங்க தன்னுடைய கொள்கையை பற்றி பேசணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சிக்கலோடு தான் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் என்ன செய்வோம், நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத போய் சேர்க்கணும். அப்போ இந்த டயத்துக்குள்ளே தளபதி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் தளபதி போகிறாரு, பஸ்ஸில் ஏறி நின்று பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சது ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவில் இதையும் நான் சொல்கிறேன், அவர் நிற்கக்கூடிய அந்த பஸ்ஸு ஸ்பேஸில் ஒரு புல்லட் ப்ரூஃப் வந்து கண்ணாடி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கூட நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன் சுற்றி. ஏன்னா நல்லது தான். ஏன்னா கரூரில் இருக்கும்போது தான் செருப்பு விட்டு அடித்தாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க எல்லாமே தெரியும். பட் இப்போ எல்லாமே கூட்டம் வந்து மார்னிங்கில் தான் நடக்குது. அதனால் அதுலேருந்து தப்பிச்சிடலான்னு கூட நினைங்களேன். ஆனால் தோணுதுங்க, உள்ளுக்குள்ளே இருக்குங்க, பயமாக இருக்குங்க, என்ன பண்ண முடியும் சம்டைம்ஸ். அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதை கூட அவங்க செய்யலாம். ஏன்னா தளபதியுடைய பாதுகாப்பு தான் இப்போ முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. அவர் எலெக்ஷனில் வந்து நின்று அதுக்கு ரிசல்ட் வர்ற வரைக்கும் தளபதியோட உயிர் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஸோ காலையில் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு தெரில. பட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக இதை வந்து தமிழக வெற்றி கழகம்னு சேருங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலே எங்கேயான்னு எனக்கு தெரியல. பை.